ஆமென். இந்த நாளிலும் நாம் தியானிக்க போகிற வேத பகுதி கடைசியில் ஒரு 3-4 வாரமாக இதை குறித்து தியானித்தோம். யோனா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலிருந்து கர்த்தர் நம்மோடு கூட இடைப்பட்டார். இந்த நாளிலும் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 36ஆம் அதிகாரம், எல்லாம் எடுத்துக்கொள்ளுங்க. இதை தான் நம்ம தியானிக்க போகிறோம் இன்றைய நாளில். ஏசாயா 36ஆம் அதிகாரம். ஏசாயா 36ஆம் அதிகாரத்தில் நாம் நெருக்கப்படுகிற வேளையில், நாம் உபத்திரப்படுகிற வேளையில் கர்த்தர் நமக்கு சகாயராக அவர் இருப்பார். நாம் என்ன செய்ய வேண்டும் என்று நாம் இன்றைக்கு ஆவியானவர் நம்மோடு கூட இடைப்படுவாராக. ஆமென். ஓகே, ஏசாயா 36ஆம் அதிகாரம் எடுத்துட்டீங்களா? எல்லாரும் எடுத்துட்டீங்களா? எல்லாரும் எடுத்தாச்சா? எடுத்தவங்களாம் கரங்களை வைத்து காமிங்க. வெரி குட். ஏசாயா 36ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமா? வாசிங்க, மைக்கில் வாசிங்க, கூட சேர்ந்து எல்லாரும் வாசிப்போம். எசேக்கியா ராஜா அரசாண்ட 14ஆம் வருஷத்திலே அசீரியா ராஜாவாகிய சனகரிப் யூதாவில் இருக்கிற அரணான சகல பட்டணங்களுக்கும் விரோதமாய் வந்து அவைகளை பிடித்து கொண்டான். எசேக்கியா ராஜா அரசாண்ட 14ஆம் வருஷத்துல எசேக்கியா ராஜா என்பவர் இஸ்ரவேலை யூதாவை ஆண்ட ராஜா. அவருடைய அரசாட்சியின் போது அமைதியாக இருந்தது, எல்லாமே அப்படியே ஸ்மூத்தாக போயிட்டு இருந்துச்சு. திடீரென்று ஒரு பிரச்சனை வந்தது. என்ன பிரச்சனைன்னு பாருங்க. என்னாச்சு? அசீரியா ராஜா என்ன பண்ணாரு? அசீரியா ராஜா சனகரிப் என்பவன் யூதாவில் இருக்கிற பட்டணங்களுக்கு விரோதமாக அவன் என்ன செய்தான்? எழும்பினான். யார் எழும்பினது? என்னோடு கூட கவனிக்கிறவங்க எல்லாம் ஒரு ஆமேன் சொல்லுங்க பாபு. ஆமென். வெரி குட். எந்த ராஜா இவங்களுக்கு விரோதமாக வந்தா? அசீரியாவோட ராஜா. அந்த ராஜாவின் பேர் என்ன? சனகரிப். எல்லாரும் சொல்லுங்க, அவன் பேர் என்ன? சனகரிப் என்ற ராஜா இந்த எசேக்கியா ராஜாவுக்கு விரோதமாக திடீரென்று படையெடுக்கிறான். படையெடுத்துட்டு அது மாத்திரமல்ல, அவன் என்ன செய்கிறான்? தன்னுடைய சேனாபதியாகிய ரப்சாக்கே என்பவனை அவன் என்ன செய்கிறான்? முதலாவது முன்னாடி அனுப்புறான். அப்போ அந்த ரப்சாக்கே வந்து அவன் என்ன செய்கிறான் பாருங்க. இந்த யூதா பட்டணங்கள் எல்லாம் இருக்குல்ல, இவங்களாம் பயந்து போய் இருக்கிறாங்க. ஐயோ, திடீர்னு இவன் படையெடுத்து வந்துட்டானே, என்ன பண்ண போறான்? அந்த காலத்தில் இல்லை, என்ன கவனிக்கிறீங்க எல்லாம் இங்கே பாருங்க. இப்போ பைபிளை பார்க்க வேண்டாமே, கொஞ்சம் கவனத்தை இங்கே செலுத்தும்படியாக நான் அன்பாய் கேட்குறேன். பாருங்க, அந்த நாட்களில் யுத்தம் வந்துச்சுன்னா என்ன பண்ணுவாங்க? அறிவாள் வச்சு சரசரன்னு வெட்டிட்டு போவாங்க. யாரோட உயிருக்கும் அங்க உத்தரவாதம் இல்லை, இல்லைன்னா அடிமைகளாக பிடித்து கொண்டு போவாங்க. இப்படிதான் அந்த நாட்களில இருந்துச்சு. திடீரென்று அவன் யுத்தம் செய்ய வந்தவுடனே ஜனங்கள்லாம் ரொம்ப பயந்து போய் என்ன செய்யறது ஏது செய்யறதுன்னு தெரியாம கலக்கத்தில் அவங்க இருந்துட்டு இருந்த போது இந்த சனகரிப் ராஜாவுடைய படைத்தலைவன், அவன் பேர் என்ன தெரியுமா? ரப்சாக்கே. அவன் பேர் என்ன? ரப்சாக்கே. அவன் என்ன செய்யறான்? வரான். வந்து அவன் சொல்லுகிறான் பாருங்க, 4ஆம் வசனம். இது இப்போ இந்த எசேக்கியா ராஜா 3 பேரை அனுப்புறாரு. யாருன்னா எலியாக்கிம், செப்னா, அதுக்கப்புறம் யோவாக்கு. இந்த பேர்லாம் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும்னு இல்லை, ஜஸ்ட் நான் சொல்றேன். இவங்க 3 பேரும் எசேக்கியாவோட ராஜா சைட்லேருந்து போறாங்க. சனகரிப் ராஜாவோட சைட்லேருந்து யார் வரா? ரப்சாக்கே. தூங்காம முழிச்சிட்டு இருக்கவங்கெல்லாம் ஒரு ஆமேன்னு சொல்லுமா? ஆமே. சத்தமே கேட்கலையே, தூங்குறீங்க? வெரி குட். ஆண்டவருக்கே மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. பிசாசானவன் என்ன தெரியுமா செய்வான்? ஆராதிக்கும் போதெல்லாம் கை தட்டி நின்று பாடி எல்லாம். ஆனா கர்த்தருடைய வார்த்தை வரும்போது அப்பதான் என்ன செய்வான்? அப்படியே ஆழ்ந்த அயர்ந்த நித்திரை. பிசாசு என்ன செய்வான்? அந்த வார்த்தைகளை உள்ள போக முடியாதபடிக்கு அவன் என்ன செய்யறான்? தந்திரமாய் செயல்படுவான். சொல்லுவோமா? நான் உற்சாகத்தோடு கர்த்தருடைய வார்த்தையை கேட்பேன். எல்லாரும் கைவற்றி சொல்லுங்க, நான் உற்சாகத்தோடு கூட கர்த்தருடைய வார்த்தைக்கு கேட்பேன், இடம் கொடுப்பேன். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஹல்லேலூயா. எசேக்கியா ராஜா சைட்ல இருந்து எத்தனை பேர் வந்தாங்க? 3 பேர். சனகரிப் ராஜா சைட்ல இருந்து எத்தனை பேர் வந்தாங்க? அவன் பேர் என்னது? ரப்சாக்கே. இப்போ ரப்சாக்கே வரான்.
வந்து நின்று என்ன சொல்றான்னு பாப்போமா? சேர்ந்து வாசிப்போமா? 4ஆம் வசனம் வாசிப்போமா? ரப்சாக்கே அவர்களை நோக்கி அசரியா ராஜாவாகிய மகாராஜாவானவர் உழைக்கிறதும் நீங்கள் எசேக்கியாவுக்கு சொல்ல வேண்டியதும் என்னவென்றால், நீ நம்பி இருக்கிற இந்த நம்பிக்கை என்ன? நீ நம்பி இருக்கிற இந்த நம்பிக்கை என்ன? யார்கிட்ட போய் சொல்றான்? ஒரு ராஜா கிட்ட போய் சொல்லு. நீ எதை நம்பிக்கிட்டு இருக்க? நீ யாரை நம்பிக்கிட்டு இருக்க? நீ நம்பிக்கொண்டிருக்கிற இந்த நம்பிக்கை என்ன? அதுக்கப்புறமா 5ஆம் வசனம் வாசிப்போமா? யுத்தத்துக்கு மந்திர ஆலோசனையும் வல்லமையும் உண்டு என்று சொல்லுகிறாயே, அது வாய் பேச்சு என்று வேறல்ல. நீ என்னை விரோதிக்கும்படி யார் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறாய்? இந்த சனகரிப் ராஜாவு பக்கமாக இருக்கிற இந்த ஆளு ரப்சாக்கே இந்த 3 பிரதானிகளையும் பார்த்து என்ன சொல்றாரு? நீ ஒரு ராஜாட்ட போய் சொல்லு. அவன் ராஜா யாரை நம்பிக்கிட்டு இருக்கிறாரு? யார் உங்களை தப்பு வைப்பார்னு அவரோட நம்பிக்கையை யார் மேல வச்சிட்டு இருக்காரு? நீ போய் சொல்லு. என்ன விரோதிக்கும்படி யார் மேல் நீ நம்பிக்கை வைத்திருக்கிறாய் என்று கேளு. ஒரு ராஜா சொல்றதெல்லாம் நான் ஆண்டவரை நம்புறேன்னு சொல்றாரு. ஆனா அதெல்லாம் வாய்ப்பேச்சே தவிர வேறு ஒன்றுமில்லை அப்படின்னு சொல்லுகிறான். இங்க நம்ம பார்க்கிறோம், முதலாவது இந்த அதிகாரத்திலிருந்து the deception of enemy, பிசாசினுடைய தந்திரத்தை இங்கு பார்க்கிறோம். சில வேளைகளில் பிசாசு தந்திரமாய் இந்த எசேக்கியா ராஜா எப்படிப்பட்ட ஒரு ஆண்டவர் மேல நம்பிக்கையை வைத்திருக்கிறவர், ஆண்டவர் மேல நம்பிக்கை வைத்திருக்கிற ஒரு மனுஷனுடைய விசுவாசத்தை அசைக்கும்படியாய் பிசாசானவன் இந்த ரப்சாக்கவை என்ன செய்யறான்? தூண்டி விடும்போது வஞ்சகமான வார்த்தைகள் அங்கு வெளிப்படுகிறதை நாம பார்க்கிறோம். நீ யார் மேல நம்பிக்கை வச்சிருக்க? நீ நம்பிக்கை வச்சிருக்கிறவர் உன்னை காப்பாத்திடுவாரா? நீ எல்லாமே பேசுறதெல்லாம் வாய் பேசுறது தான். என்னை சீரிய ராஜாவுக்கு யாராலும் என்ன செய்ய முடியாது? தப்புவிக்க முடியாது. அவன் சொல்லுகிறான், இந்த சீரியா ராஜாவுடைய அருமை பெருமையெல்லாம் அவன் சொல்லுகிறான். தப்பிச்சிருவீங்களா நீங்க? உங்களை நாங்கள் விட்டுருவோமா? எங்க ராஜாவுக்கு விரோதமா நீங்க செஞ்சிட முடியுமா? எங்களுக்கு விரோதமாக நீங்கள் யாரை நம்பிக்கொண்டு இருக்கிறீங்கன்னு சொல்லி அவனுடைய வார்த்தைகளை இங்கு நாம் பார்க்குறோம். 7ஆம் வசனம் பாருங்க. 6ஆம் வசனம், இதோ நெறிந்த நாணல் கோலானாகிய அந்த எகிப்தை நம்புகிறாய். அதன் மேல் ஒருவன் சாய்ந்தால் அது அவன் உள்ளங்கையில் பட்டுருவிப்போ. எகிப்தின் ராஜாவாகிய பார்வோன் தன்னை நம்புகிற யாவருக்கும் அப்படியே இருப்பான். பாருங்க, இந்த இடத்துல அவன் சொல்லுகிறான், ரப்சாக்கே சொல்றான், எகிப்தை நம்பி போறியா? ஏன்னா அப்ப இருந்த வல்லரசு நாடுகளில ஒண்ணு எகிப்து படைபலத்திலையும் சரி செல்வத்திலையும் சரி அது எப்படி இருந்தது? ஸ்ட்ராங்கா இருந்தது. அதனால நிறைய ராஜாக்கள் என்ன பண்ணுவாங்க? எகிப்துக்கு தஞ்சம் புகுந்து போவாங்க. தாவீது கூட என்ன செய்தாரு? அவர் நெருக்கப்படுகிற வேளையில இன்னொரு ராஜாவை என்ன செய்தாரு? தேடி போனார். அதே போல இந்த இடத்துல அவர் சொல்லுகிறார், சனகரிப் ராஜாவாகிய படைத்தளபதி அவன் சொல்லுகிறான், ரப்சாக்கே நீ அவங்கள நம்புவியா இவங்கள நம்பி போவியா அப்படின்னு சொல்லி அவன் அங்கு ஏளனமாய் பேசுகிறதை பார்க்கிறோம், பொய்களை பேசுகிறதை பார்க்கிறோம். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, பிசாசானவன் அநேக வேளைகளில நம்முடைய காதுகளில பொய்களை அவன் ஊதி நம்மை வஞ்சிப்பான். கர்த்தருக்கு விரோதமாக ஆண்டவருடைய வார்த்தைகளை நம்ம விசுவாசித்து நம்ம அதன்படி நடக்கிறதற்கு அவன் என்ன செய்ய மாட்டான்? நம்மளை விட மாட்டான். அவன் காதுக்குள்ள சொல்லுவான், நீ சர்ச்சுக்குள்ள போறல அங்க மட்டும் ஒழுங்கா இருக்க மாதிரி இருக்கிற, ஆனா உன் வாழ்க்கையில நீ என்ன தில்லுமுள்ளு பண்ற தெரியுமா? நீ விழுந்து போற தெரியுமா? உன்னால பரலோகத்துக்கு போக முடியாது தெரியுமா? உன்னால உண்மையாவே வாழ முடியாது தெரியுமா? நீ இப்படிதான் தெரியுமான்னு சொல்லி அநேக வேளைகளில பிசாசானவன் பொய்களை நம்முடைய காதுகளில ஊதுகிறவனாக இருக்கிறான். அநேக வேளைகளில உன்னால முடியவே முடியாது, உன் வாழ்க்கையில நீ தோத்துதான் போவ, உனக்கு இந்த வசனம்லாம் நீ கேட்கறல இதெல்லாம் நடக்கவே முடியாது, நீ உழுவ எந்திரிப்ப, நீ நம்பிக்கொண்டிருக்கிற தெய்வம் உண்மையா பொய்யான்னு உனக்கே தெரியாதுன்னு சொல்லி அநேக விதத்தில் அவன் என்ன செய்வான்? பொய்களை ஊதுகிறவனாக இருக்கிறான். ஆமென்.
ஏன் தெரியுமா? நம்முடைய எதிரியானவன் பொய்யானவனும் பொய்க்கு பிதாவுமாயிருக்கிறான். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, உங்களுடைய ஆவிக்குரிய ஓட்டத்தில் அநேக வேளைகளில் நம்ம காதுகளில் எதிரியானவனுடைய சத்தம் வரும்போது நாம் அதற்கு இடம் கொடுக்க கூடாது. அப்படியே எதிரியானவன் சொன்னாலும் உன்னால முடியாதுன்னு சொன்னா நீங்க என்ன செய்வீங்க? என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. எதிரியானவன் காதல உன்னால முடியாது, உன்னால பரிசுத்தமாய் வாழ முடியாதுன்னு சொன்னா நீங்க என்ன சொல்லணும்? பரிசுத்தராகிய அவர் இன்னும் என்னை பரிசுத்தமாய் மாற்றுவார். ஆமே, என்னால முடியாது, ஆனால் என்னோடு இருக்கிற கிறிஸ்துவால் எல்லாம் கூடும். ஆமென். மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது, ஆனால் ஆவியோ என்ன செய்கிறது? உயிர்ப்பிக்கிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அநேக வேளைகளில் எதிரியானவன் தந்திரமாய் நமக்கு எதிராக நம்முடைய விசுவாசத்தை குலைக்கிறதற்கு நமக்கு நம்முடைய வாழ்க்கையில் பயன்படுத்துகிற ஆயுதம் எதுனா பொய். அதனால தான் சில வேளைகள் நம்ம மனசில் தோன்ற சத்தம், காதுகளில் தோன்ற சத்தம் யாரோட சத்தம் என்பதை நாம் கவனமாக என்ன செய்ய வேண்டும்? இருக்க வேண்டும். கவனமா எந்த சத்தம் பேசுகிறது? சில வேளையில் இது விசுவாசம் ஓடுற, உண்மையாவே நீ ஆண்டரை பார்த்தியா? எவ்வளோ ஜெபிக்கிற, உனக்கு ஏதாவது நடக்குதா? எவ்வளோ சர்ச்சுன்னு ஓடுற, ஏதாவது வாழ்க்கையில் மாறுதா? எல்லா சூழ்நிலையும் இப்படி தானே இருக்கு அப்படின்னு சொல்லி எதிரியானவன் பேசும்போது நாம் என்ன சொல்லணும்? அப்பாலே போ சாத்தானே, எனக்குள்ளா இருக்கிறவர், என்னை அழைத்தவர் அவர் உண்மையுள்ளவர். ஹல்லேலூயா. என்னை நடத்த போதுமானவர். ஆமென். பாருங்க, ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தில் கூட இதே போல எதிரியானவன் என்ன வடிவத்தில் வந்தான் ஏவாள்கிட்ட பேச? சர்ப்பம் வந்து என்ன சொன்னான் தெரியுமா? என்ன சொன்னான்? வாசிங்க, எடுங்க. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். லாஸ்ட் வசனம், செகண்ட் பார்ட். அது அந்த ஸ்திரீயை நோக்கி புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ? தேவன் சொன்னாரா? உண்மையா சொன்னாரா இல்லையா தேவன்? அது சர்ப்பத்துக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும். ஆனா திருப்பியும் வந்து உனக்கு சொன்னாரா அப்படின்னு கேட்குது. அது மாத்திரமல்ல, 4ஆம் வசனத்துல பாருங்க, அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரீயை நோக்கி என்ன சொன்னது? நீங்கள் சாகவே சாவதில்லை. ஆனா ஆண்டவர் என்ன சொன்னார்? அதை புசிக்கும் நாளிலே நீ சாகவே சாவாய். கான்ஃபிடென்ட்டா சொல்லுங்க. பரவாயில்ல, தப்போ கரெக்டோ பரவாயில்ல. ஆண்டவர் என்ன சொன்னார்? நீ அதை புசிக்கும் நாளிலே நீ சாகவே சாவாய். ஆனா சர்ப்பம் என்ன சொன்னது? நீ சாகவே சாவதில்லை. எப்பவுமே எதிரியானவன் ஆண்டவருடைய சத்தத்துக்கு கான்ட்ரரியா தான் சொல்லுவான். ஆண்டவருடைய சத்தத்துக்கு அவன் எப்போதுமே எதிர்மறையாக தான் சொல்லுவான். நாம் விழிப்பாக இருக்கலனா, நம்ம கவனமாக இருக்கலனா, யார் பேசுறது யாருடைய சத்தம் என்பதை நாம் பகுத்து அறியலைனா நாம் வஞ்சிக்கப்பட்டு விடுவோம், ஏமாந்துடுவோம். பைபிள் வச்சுட்டு பேசுகிறவங்க எல்லாமே ஆவியானவர் பேசுகிற வார்த்தைகளை பேசுகிறவர்கள் அல்ல. சர்ச்சுக்கு போறவங்க எல்லாமே கர்த்தருடைய வார்த்தையை பேசுகிறவர்கள் அல்ல. நம்ம கவனமாக இல்லைனா பிசாசானவன் நம்மை வஞ்சித்து விடுவான். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த எசேக்கியா ராஜாவினிடத்துல இந்த சீரிய ராஜா என்ன சொல்றான்? நீ யாரை நம்பிக்கொண்டிருக்கிறாய் அப்படின்ற கேள்வியை கேட்டுட்டு அதுக்கப்புறம் பாருங்களேன், 13ஆம் வசனம் வாசிப்போமா? ரப்சாக்கே நின்று கொண்டு யூதா பாஷையிலே உரத்த சத்தமாய் அசீரியா ராஜாவாகிய மகாராஜாவுடைய வார்த்தைகளை கேளுங்கள். இதுக்கு முன்னாடி என்ன நடக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இந்த 3 பேரும் சொல்றாங்க, இந்த ராஜாக்கு, எசேக்கியா ராஜாக்கு பக்கமா யார் வந்திருக்கிறா? 3 பேர் வந்திருக்காங்கல்ல. அவங்க 3 பேர் இந்த ரப்சாக்கே என்ன பண்றான்? நின்று சத்தமா தேவனையும் ராஜாவையும் நிந்திக்கிறான்.
உடனே இவங்க 3 பேரும் என்ன சொல்றாங்க பாருங்க. அவங்க 3 பேரும் சொல்றாங்க 11ஆம் வசனம் லாஸ்ட் பகுதி வாசிப்போமா? 11ல லாஸ்ட். அலங்கத்தில் இருக்கிற ஜனத்தின் செவிகள் கேட்க எங்களோட யூத பாஷையிலே பேச வேண்டாம் என்றார்கள். 11ஆம் வசனத்துல நடுவுல இருக்கு, உம்முடைய அடியாரோட சீரிய பாஷையிலே பேசும், அது எங்களுக்கு தெரியும். அலங்கத்தில் இருக்கிற ஜனங்களின் செவிகள் கேட்க எங்களோட யூத பாஷையிலே பேச வேண்டாம். எத்தனை பேர் என்னோடு கூட இருக்கீங்க, கவனிக்கிறீங்க? ஆமென். இவங்க 3 பேரும் வந்து சொல்றாங்க, என்ன சொல்றாங்க? உன்னுடைய பாஷை எங்களுக்கு தெரியும், சீரிய பாஷையில நீ பேசு, நீ யூத பாஷையில என்ன செய்யாத, பேசாத அப்படின்னு ஏன் சொல்றாங்க? ஏன் சொல்றாங்க? அவங்கெல்லாம் என்ன செஞ்சாங்க? அவங்கெல்லாம் என்ன செய்தாங்க? இந்த ரப்சாக்கே யாரை நிந்தித்தான்? எசேக்கியா ராஜாவை நிந்தித்தான். பாருங்க, எசேக்கியா ராஜாவை பற்றி அவன் நிந்தித்தான். எசேக்கியா ராஜா நம்பின தேவனை பற்றி அவன் என்ன செஞ்சான்? நிந்தித்தான். அப்ப ஒன்றுமறியாத இன்னசென்ட் பீப்புளை பயமுறுத்தும் போது அவங்க என்ன செஞ்சிருவாங்க? பயந்துருவாங்க. அதனால இவங்க சொல்றாங்க, நீ சீரிய பாஷையிலே பேசு, அது எங்களுக்கு தெரியும், நீ யூத பாஷையில பேசாத, ஜனங்கள் கேட்க பேசாதன்னு இவங்க சொல்றாங்க. ஆனா அப்பதான் அவன் என்ன செய்யறான்? வேணும்னே அவன் என்ன செய்யறான் பாருங்க. 13ஆம் வசனம் எல்லாம் சேர்ந்து வாசிப்போமா? ரப்சாக்கே நின்று கொண்டு யூத பாஷையிலே உரத்த சத்தமாய். அவ எதுல தான் பேசுனா? யூத பாஷையிலே. திருப்பியும் யூத பாஷையிலே. எப்படி பிசாசானவன் நம்மளை தூண்டி விடுறான் பாத்தீங்களா? அப்போ யூத பாஷையிலே உரத்த சத்தமாய், அசீரியா ராஜாவாகிய மகாராஜாவுடைய வார்த்தைகளை கேளுங்க. எசேக்கியா ராஜா உங்களை வஞ்சியாதபடி பாருங்கள், அவன் உங்களை தப்புவிக்க மாட்டான். 15ஆம் வசனம். கர்த்தர் நம்மை நிச்சயமாய் தப்புவிப்பார், இந்த நகரம் அசீரியா ராஜாவின் கையில் ஒப்பு கொடுக்கப்படுவதில்லை என்று சொல்லி எசேக்கியா உங்களை கர்த்தரை நம்ப பண்ணுவான், அதற்கு இடம் கூடாதீர்கள் என்று ராஜா சொல்லுகிறார். 16ஆம் வசனம். எசேக்கியாவின் சொல்லை கேளாதிருங்கள். எசேக்கியாவை நீங்க நம்பாதீங்க, எசேக்கியா பேச்சை கேட்காதீங்க. நீங்க அசீரியா ராஜா என்ன சொல்றாரு? 16ஆம் வசனத்துல லாஸ்ட் பகுதி, நீங்கள் என்னோட ராஜியாகி காணிக்கையோட என்னிடத்தில் வாருங்கள். காணிக்கையோட என்னிடத்தில் வாருங்கள். எத்தனை பேருக்கு புரியுதா? என்ன படிக்கிறோன்னு புரியுதா? ஆமென். இவன் என்ன செய்யறான்? இந்த ரப்சாக்கே கர்த்தரை நம்பி இருக்கிற ராஜாவை நம்பி இருக்கிற இன்னசென்ட்டான பீப்புளுடைய கவனத்தை அவன் திசை திருப்புகிறான். நம்முடைய கண்கள் கர்த்தரை நோக்கி பார்க்கும்போது இந்த ரப்சாக்கே போன்ற எதிரியானவன் மூலமாய் இந்த பிசாசானவன் என்ன செய்யறான்? அவனுடைய நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய நம்பிக்கையை குலைக்கிறவனாக அவன் செயல்படுவான். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, நம்முடைய விசுவாசத்தை நம்ம அசைவுற பண்ணுகிறதற்கு எதிரியானவன் நிறைய திட்டங்களை நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வருவான், பயமுறுத்துவான், சந்தேகங்களை கொண்டு வருவான். பாருங்க, அவன் சொல்றான் பாருங்க, நீங்க உங்க எசேக்கியா ராஜா உங்களை வஞ்சியாதபடிக்கு பாருங்க, அவன் உங்களை தப்புவிக்க மாட்டான், அவன் கர்த்தரை நம்ப பண்ணுவான், நம்மளாம் கர்த்தரை நம்புவோம்னு சொல்லிட்டு அவன் உங்களை என்ன செய்வான்? அவன் உங்களை காப்பாற்ற மாட்டான். அவனை நம்பி போனீங்கன்னா நீங்க உங்களுக்கு என்ன ஆகும்? நீங்கள் அழிந்து போவீங்கன்றத அவன் சொல்லிட்டு அவன் என்ன சொல்றான் பாருங்க. அடுத்தது 17ஆம் வசனத்துல, நீங்க காணிக்கையோட என்னிடத்துல வாங்க. அவனையும் நம்பாதீங்க, அவன் கர்த்தர்னு உங்களை வேற மாதிரி கூட்டிட்டு போயிடுவான். ஆனா நீங்க என்ன நம்பி வாங்க, எனக்கு காணிக்க கொண்டு வாங்க, நான் உங்களுக்கு என்ன செய்வேன்? அப்பமும் திராட்சை ரசம் உள்ள தேசமாகிய 17ஆம் வசனத்துல, உங்கள் தேசத்துக்கு ஒப்பான தேசத்துக்கு அழைத்து கொண்டு போகும் அளவும் அவனவன் தன் கிணற்றின் தண்ணீரை குடியுங்கள். 18ஆம் வசனம் எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமா? 18ஆம் வசனம். கர்த்தர் நம்மை தப்புவிப்பார் என்று உங்களை போதனை செய்ய எசேக்கியாவுக்கு செவிகொடாதிருங்கள். ஜாதிகளுடைய தேவர்களில் யாராவது தங்கள் தேசத்தை அசீரியா ராஜாவின் கைக்கு தப்புவித்ததுண்டோ? எவ்வளோ ஒரு தந்திரமா அவன் பேசுறான் பாத்தீங்களா? இந்த ரப்சாக்கே தந்திரமாய் அவன் பேசுகிறான். அவன் வல்லமையுள்ள தேவனுடைய வல்லமையை அவன் என்ன செய்கிறான்? மட்டுப்படுத்துறான்.
அசீரிய ராஜாவுடைய வல்லமை அவன் என்ன செய்யறான்? பெரிதுபடுத்துறான். அவன் தந்திரமாய் அவன் என்ன செய்கிறான்? ஜனங்களுடைய அட்டென்ஷனை அவன் மாற்றுகிறான். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, நம்ம ஒரே ஃபோக்கஸோடு ஓடிக்கொண்டிருக்கும் போது என் கர்த்தர் என்னை நடத்துவார், என் ஆண்டவரை நான் நம்பி இருப்பேன், கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி போகும்போது எதிரியானவன் என்ன செய்வான்? பல விதத்தில் நம்மளுடைய மைண்டை என்ன செய்வான்? டிஸ்ட்ராக்ட் பண்ணுவான். பல விதத்தில் நம்மளை டைவர்ட் பண்ணுவான். பல விதத்தில் நம்மளுக்கு பொய்களை அவன் நம்முடைய காதுகளில் ஊதுவான். என்ன சொல்லுவான்? நீ பரிசுத்தமாக வாழவே முடியாது, இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை ரொம்ப கடினமான வாழ்க்கை, இது உன்னால் உண்மையாக வாழ முடியாது, உண்மை இல்லைன்னு சொல்லி அநேக விதத்தில் அவன் என்ன செய்வான்? வஞ்சிப்பான். நீ எழும்பவே முடியாது, நீ இப்படி தான் இருப்ப, நீ ஆண்டவருக்கா எழும்ப முடியாது என்று சொல்லி அவன் பல விதத்தில், ஆண்டவர் நீ எத்தனை கூப்பிட்டாலும் ஆண்டவர் உன் சத்தத்தை கேட்குறாரா பாரு அப்படின்னு நம்மளை சோர்வடிக்க பண்ணுவான். நமக்கு தேவையில்லாத எண்ணங்களை கொண்டு வருவான். நம்முடைய விசுவாசத்தை அவன் பலவீனப்படுத்துவான். தேவையில்லாத சந்தேகங்களை கொண்டு வருவான். ஆனால் பிரியமானவர்களே, இந்த எசேக்கியா ராஜா அவர் என்ன செய்கிறார் என்று நம்ம பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம எதிரியானுடைய தந்திரங்களை எதிர்த்து நிற்க வேண்டும் என்றால் எப்படி நம்ம எதிரியானுடைய தந்திரங்களை நம்ம எதிர்த்து நிற்க முடியும்? சொல்லுங்க. எதிரியானவனை விட பெரியவர் எனக்குள்ளே இருக்கிறார் என்ற விசுவாசம் நமக்கு இருந்தாதான் நாம் அவனை எதிர்த்து நிற்க முடியும். ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க பாப்பா. இந்த உலகத்தாரோடு இருக்கிறவனை காட்டிலும் என்னோடு இருக்கிறவர், நல்ல கைவர்த்தி சொல்லுங்க, இந்த உலகத்தாரோடு இருக்கிறனை காட்டிலும் என்னோடு இருக்கிறவர் பெரியவர். விசுவாசமா சொல்லுங்க, என்னோடு இருக்கிறவர், அவர் வல்லமையுள்ளவர், என்னோடு இருக்கிறவர், அவர் மகத்துவம் உள்ளவர், என்னோடு இருக்கிறவர், அவர் சர்வ வல்லமையுள்ளவர். சாத்தானுடைய பொய் ஒரு நாள் நம்மளை வஞ்சிக்க நாம் இடம் கொடுக்கவே கூடாது. ஆமென், ஆமென். எனக்குள்ளே இருக்கிற என் தேவன் பெரியவர். சேர்ந்து பாடுவோமா? எனக்குள்ளே இருக்கின்ற என் தேவன் என்றும் பெரியவரே, எனக்குள்ளே இருக்கின்ற என் தேவன் என்றும் பெரியவரே. கை வீட்டில் வச்சிருக்கிறவங்க எல்லாம் கை தட்ட வேணாம். யாரெல்லாம் கை எடுத்துட்டு வந்திருக்கீங்க? கை கொண்டு வந்திருக்கிறவங்களாம் காமிங்க. கை கொண்டு வந்திருக்கீங்களா? ஓகே. நீங்கள் பாடுறத பார்த்தா எனக்குள்ளே உண்மையாகவே ஆண்டவர் இருக்காரா இல்லையான்னு எனக்கே சந்தேகமாக. உண்மையாகவே ஆண்டவர் இருக்காரா? பெரிய தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. நாம சொல்றத பார்த்து பிசாசு அலறி அடிச்சு ஓடணும். நாம சொல்றத பார்த்து அவன் நம்ம பக்கத்துல உட்கார்ந்து ஓகேன்னு சொல்லி தலையாட்டக்கூடாது. அவன் நம்முடைய விசுவாச வார்த்தைகளை கண்டு அவன் திரும்பி பார்க்காம ஓடுறாமே. நம்புறீங்களா உங்களுக்குள்ள இருக்கிற தேவன் பெரியவர்னு? உங்களுக்குள்ள அவர் இருக்காருன்னு நம்புறீங்களா? உங்களுக்குள்ள வாசமா இருக்கிறார் நம்புறீங்களா? அந்த தேவன் ஜீவனோடு இருக்கிறார் நம்புறீங்களா? அந்த தேவன் உயிரோடு இருக்கிறார் நம்புறீங்களா? அந்த தேவன் உங்களோடு பேசுகிறாருன்னு நம்புறீங்களா? ஹல்லேலூயா. விசுவாசத்தோடு சொல்லுவோமா? எனக்குள்ளே இருக்கின்ற என் தேவன் என்றும் பெரியவரே, எனக்குள்ளே இருக்கின்ற என் தேவன் என்றும் பெரியவரே, நான் அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள் செய்திடுவார். நான் அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்கள் செய்திடுவார். எனக்குள்ளே இருக்கின்ற என் இயேசு என்றும் பெரியவரே. ஹல்லேலூயா. நான் இங்க இருந்து பார்க்கிறேன், ஒருத்தர் ரெண்டு பேர் தான் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நீங்க பாடுறீங்க. நமக்குள்ளா இருக்கிறவர் அவர் பெரியவர். ஆமென். விசுவாசிக்கும் போது அந்த பெரியவர் உனக்கா யுத்தம் செய்வார்.
விசுவாசிக்கும் போது அந்த பெரியவர் உனக்காய் யாவையும் செய்து முடிப்பார். விசுவாசத்தோடு சொல்லுமா. போராட்டத்தோடு வந்திருக்கீங்களா? சத்துரு வஞ்சித்து தோல்வியில உட்கார்ந்துட்டு இருக்கீங்களா? ஏமாற்றத்தோடு உட்கார்ந்துருக்கீங்களா? கண்ணீரோட உட்கார்ந்துட்டு இருக்கீங்களா? நீங்க சொல்லுங்க, இந்த சத்ருவானவனுடைய சூழ்ச்சி, இந்த சத்ருவனுடைய வஞ்சனை, இந்த சத்ருவனுடைய பொய்கள் இன்றோடு ஒழிய வேண்டும். ஏனென்றால் எனக்கு இருக்கிறவர் பெரியவர். ஹல்லேலூயா. எனக்குள்ளே இருக்கின்ற என் இயேசு என்றும் பெரியவரே. எனக்குள்ளே இருக்கின்ற என் இயேசு என்றும் பெரியவரே. ஆமென். நீங்க மட்டும் பாட போறீங்க. ஓகே, நான் பாட போறதில்ல. பாடுறீங்களா? சொல்ல சொல்ல எனக்குள்ளே. உங்க பக்கத்துல இருக்கிற பிசாசானவன், நீங்க பிசாசு இருக்கானா இல்லையா? பார்த்துட்டு இருக்கான், அவன் பார்த்துட்டு இருக்கான் எதிரியானவன். வார்த்தைகளினால, விசுவாச வார்த்தைகளினால அவனை நம்ம விரட்ட போறோம். ஆமென், ஆமென். எனக்குள்ளே இருக்கின்ற என் இயேசு என்றும் பெரியவரே. எனக்குள்ளே இருக்கின்ற என் இயேசு என்றும் பெரியவரே. நான் அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்கள் செய்திடுவார். அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்கள் செய்திடுவார். எனக்குள்ளே இருக்கின்ற என் இயேசு என்றும் பெரியவரே. எனக்குள்ளே இருக்கின்ற என் இயேசு என்றும் பெரியவரே. ஹல்லேலூயா. எதிரியானவனோட தந்திரம் என்ன அப்படின்னா, அவன் என்ன செய்வான்? அவன் நீ எதுக்குமே லாய்க்கில்லைன்னு சொல்லுவான். நீ உன் வாழ்க்கையே இப்படிதான் விழுந்து விழுந்து எந்திரிப்பேன்னு சொல்லுவான். எதிரியானவன் சொல்லுவான், யூ ஆர் நாட் குட் இனஃப் ஃபார் எனிதிங், யூ ஆர் குட் ஃபார் நத்திங்னு சொல்லுவான். ஆனா நமக்குள்ளே இருக்கிற தேவன் அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவன் சொல்லுவான், நீ வெற்றி அடையவே மாட்டேன்னு சொல்லுவான். நீ வாழ்க்கையில முன்னேறவே மாட்டேன்னு சொல்லுவான். நீ இப்படியே தான் கடன்ல இருப்பேன்னு சொல்லுவான். உன் குடும்பம் இப்படியே தான் இருக்குன்னு சொல்லுவான். மற்றவர்களுக்கு முன்னாடி நீ இப்படிதான் தலை குனிந்து நிற்பேன்னு சொல்லுவான். ஆனால் நமக்குள்ளா இருக்கிற தேவன் நம்மை ஒருபோதும் அப்படி விடவே மாட்டார். ஹல்லேலூயா. எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, அந்த எதிரியானவன் ஒரு கேட்டுக்கு பின்னாடி ஒரு நாய் இருந்து குறைச்சிட்டு இருந்துச்சுன்னா, அது எவ்வளவு சத்தமா குறைச்சாலும் அந்த கேட்டை தாண்டி அதால என்ன செய்ய முடியாது, வர முடியாது. அவனுடைய குறைத்தலை பார்த்து நம்ம பயப்படவே கூடாது. எவ்வளவு சத்தமா குறைச்சாலும் பயப்படவே கூடாது. அதற்கு மாறாக நம்ம என்ன செய்யணும்? விசுவாச வார்த்தைகளை நாம சொல்லி கர்த்தருடைய வார்த்தைகளினால அவனை ஜெயிக்க வேண்டும். ஆமென், ஆமென். உபத்திரவத்துல, தோல்வியில, பிரச்சனையில, ஏமாற்றத்துல போயிட்டு இருக்கீங்களா? சீக்கிரமாய் கர்த்தர் நமக்கு உதவி செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கால்கள் தள்ளாட விட மாட்டார், காக்கும் தேவன் உறங்க மாட்டார். கால்கள் தள்ளாட விட மாட்டார், காக்கும் தேவன் உறங்க மாட்டார். இஸ்ரவேலை காக்கிறவர் என்னாலும் தூங்க மாட்டார். இஸ்ரவேலை காக்கிறவர் என்னாலும் தூங்க மாட்டார். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். ஹல்லேலூயா. இந்த கால்களை அவர் ஒருபோதும் தள்ளாட விட மாட்டார். ஆமென், ஆமென். பிசாசுடைய வஞ்சனைக்கு நாம ஒருபோதும் என்ன செஞ்சிடக்கூடாது? செவி சாய்த்திரவே கூடாது. அவன் சொல்றத பொய்யை நம்ம நம்ப கூடாது. அதற்கு மாறாக என்ன செய்ய வேண்டும்? கர்த்தருடைய வார்த்தையில நம்ம என்ன செய்யணும்? மேற்கொள்ளணும். இந்த எசேக்கியா ராஜா என்ன செஞ்சாரு நம்ம பார்க்கிறோம். 21ஆம் வசனம் வாசிப்போமா? அதே அதிகாரம். அவர்களோ அவனுக்கு ஒரு வார்த்தையும் பிரதி உத்தரமாக சொல்லாமல் மௌனமாய் இருந்தார்கள். அவனுக்கு இருங்க. ஓகே. சோ இந்த ரப்சாக்கே என்ன சொன்னா? இந்த ரப்சாக்கே என்ன சொன்னா? நீ ராஜாவை என்ன செய்யாத, எசேக்கியா ராஜாவை நம்பாத.
எசேக்கியா ராஜா என்ன செய்வான்? கர்த்தர் உங்களை காப்பாத்துவார்னு சொல்லி உங்களை ஏமாத்துவான்னு சொல்லி அவன் என்ன செய்தான்? வஞ்சனையான வார்த்தைகளை சொன்னபோது, இவங்களை ஏசின போது, இவங்களுக்கு விரோதமாக, ராஜாவுக்கு விரோதமாக பேசின போது, இந்த 3 பேரை என்ன பண்ணாங்களா? 21ஆம் வசனம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போறோம். என்ன சொன்னாங்களா? என்ன பண்ணாங்க அவங்க? அவர்களோ அவனுக்கு ஒரு வார்த்தையும் பிரதியுத்தரமாக சொல்லாமல் மௌனமாய் இருந்தார்கள். ஒரு வார்த்தையும் பிரதியுத்தரமாக சொல்லாமல் மௌனமாக இருந்தாங்க. ஆமென். ஏன் மௌனமா இருந்தாங்க? அடுத்து படிங்க சிஸ்டர். அவனுக்கு மறு உத்தரவு சொல்ல வேண்டாம் என்று ராஜா கட்டளையிட்டிருந்தான். எசேக்கியா ராஜா இவங்களை சொல்லி அனுப்புறான். அவன் என்ன வேணாலும் பேசட்டும், ஆனா நீங்க என்ன செய்யாதீங்க? திருப்பி அவன் கிட்ட என்ன செஞ்சிடாதீங்க? பேசுறாதீங்க. திருப்பி சண்டை போடாதீங்க. திருப்பி நீங்க நியாயத்துக்கு ஒண்ணுமே பேசாதீங்க. நீங்க அமைதியா இருங்க. எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, நமக்கு வேதத்துல இருந்த இயேசு கிறிஸ்துவே நமக்கு ஒரு உதாரணமாக இருக்கிறார். பிலாத்து கிட்ட கொண்டு போய் இயேசுவை நிப்பாட்டினாங்க. பிலாத்து கேட்டான், நீதான் யூதரோட ராஜாவா? நீ என்ன தப்பு செஞ்ச? இயேசு ஏதாவது சொன்னாரா? பிலாத்து கேட்ட கேள்விக்கெல்லாம் ஏதாவது வாய் திறந்து ஏதாவது பேசினாரா சொல்லுங்க. இயேசு ஏதாவது பதில் சொன்னாரா? அநியாயமா இவங்கெல்லாம் மேபி நம்மளா இருந்தா என்ன சொல்லியிருப்போம்? நான் பாட்டு அமைதியா இருந்தேன், நான் ஜனங்களுக்கெல்லாம் நல்லது தான் செஞ்சேன், நான் தேவனுடைய குமாரனா வந்திருக்கிறேன். இவனுங்க எல்லாம் நீங்க பாருங்க, இவங்க மூஞ்செல்லாம் பாருங்க, என் மூஞ்ச பாருங்க, நான் ஒண்ணுமே அறியல, நான் நல்லவன் அப்படின்னு சொல்லியிருக்கலாம் இயேசு. ஆனா அவர் வாயே என்ன செய்யல? மௌனமா இருந்தார். ஏன்னா அவருக்கு தெரியும், பரலோகத்திலிருந்து உத்தரவு வரலன்னா ஒருவனும் அவருக்கு எதிராக என்ன செய்ய முடியாது? வாயை திறக்க முடியாது. பரலோகத்திலிருந்து உத்தரவு வரலனா உங்களை, தேவனுடைய பிள்ளைய ஒருவரும் தொட முடியாது. அவர் அனுமதிக்கலனா யாரும் நம்மை தொட முடியாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென், ஆமென். நாம அமைதியா இருக்கும்போது கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்வார். ஹல்லேலூயா. ஆனால் நாம் அநேக வேளைகளில் அவங்க ஒன்று சொன்னால் நாம் என்ன செய்வோம்? திருப்பி உண்மையாக நியாயம் இருக்கும், நம்ம மேலே நியாயம் இருக்கும், ஆனாலும் விடமாட்டோம். அந்த இடத்துல நம்மளை ப்ரூஃப் பண்ணுற வரைக்கும் நாம் என்ன செய்ய மாட்டோம்? விட்டு வைக்க மாட்டோம். எப்படி நீ சொல்லலாம்? உனக்கு தெரியுமா? நீ பாத்தியா? என்ன நடந்துச்சுன்னு பாத்தியான்னு சொல்லி நம்ம வரிஞ்சு கட்டிக்கிட்டு என்ன செய்வோம்? ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம யாரை தான் நம்ம பின்பற்றணும்? கிறிஸ்துவை பின்பற்றணும். கிறிஸ்து அவரை நியாயப்படுத்துறதுக்கு அவர் முன்னாடி போலங்க. அவர் நீதியை வெளிப்படுத்துறதுக்கு அவர் முன்னாடி போகல, அவர் வாயை திறக்கல. நீங்களும் நானும் அமைதியா, யாராவது அநியாயமா பேசுறாங்களா, அபாண்டமா பேசுறாங்களா, பொய் சொல்றாங்களா, அவமதிக்கிறாங்களா, நீங்க செய்யாததை செஞ்சேன்னு சொன்னாங்களா, அல்லது தேவையில்லாம உங்க கூட வழக்காடுறாங்களா, அல்லது நீங்க நன்மை செய்யறதுக்கு திருப்பி தீமை செய்யறாங்களா, அமைதியாய் நாம் இருக்கும்போது கர்த்தர் நமக்காய் யுத்தம் செய்வார். ஹல்லேலூயா. அப்ப வேதம் சொல்லுகிறது, நம்ம பேசிட்டோம்னா, நம்ம அதுக்கு செயல்பட்டுட்டோம்னா ஆண்டவர் என்ன செஞ்சிடுவார்? அமைதியா இருங்க, நீயே பார்த்துக்கோ அப்படின்னு. ஆனா கர்த்தாவே நீர் எனக்காக வழக்காடும், நீர் எனக்காக யுத்தம் செய்யும் என்று நாம் அமைதியா இருக்கும்போது கர்த்தர் நமக்காக வழக்காடுகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு வேலை ஸ்தலத்தில் ஒரு கர்த்தருக்கு பயந்த ஒரு இளம் வாலிபன் நல்ல வேலை செய்தான். அவன் நல்ல வேலை செய்தது நிமித்தம் கூட இருக்கிற எம்ப்ளாயீஸ்க்கெலாம் பொறாம. அவனுக்கு ப்ரமோஷன் வர மாதிரி இருந்தது. ஆனால் இவங்கெல்லாம் என்ன பண்ணாங்க? இல்லாததை அதையும் இதையும் சொல்லி அவனுடைய உயர்வை தடுத்து நிறுத்தினாங்க. அபாண்டமாக அவன் மேலே பழி சொன்னாங்க. அவனால் பொறுக்க முடியல. நினச்சான், நேராக நாளைக்கு எல்லாரும் வரதுக்கு முன்னாடி பாஸ் கிட்ட போகணும், எம்டிகிட்ட போய் பார்த்து நான் இப்படிலாம் செய்யவே இல்லை, இவங்கெல்லாம் அபாண்டமாக செய்கிறாங்க அப்படின்னு அந்த ப்ரூஃபை அவருக்கு காமிக்கணும், சொல்லணும் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே எவிடன்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு இருந்தார், ஃபுட்டேஜ் எல்லாம் எடுத்துக்கிட்டு இருந்தார், என்ன நடந்தது எல்லாம். ஆனால்
அந்த ராத்திரி வேளையில அந்த படுக்கையின் படுத்திருக்கும் போது ஆவியானவர் அந்த மகனுக்கு வெளிப்படுத்தினார், நீ உனக்காக நீ யுத்தம் செய்யாத, உனக்காக நீ போய் சொல்ல வேணாம், உனக்குள்ளா இருக்கிறவர் உனக்காக, நான் உனக்காக யுத்தம் செய்வேன். ஆமென். இந்த யுத்தம் என்னுடையது. ஆனால் அவரால் முடியவே இல்லை, சகிக்கவே முடியல. ஆனாலும் ஆவியானவர்கிட்ட கேட்டார், ஆவியானவரே நீங்கள் எனக்கு உதவி செய்யுங்க, பொறுமையாக போகிறதுக்கு, பொறுத்து போகிறதுக்கு எனக்கு உதவி செய்யுங்க ஆவியானவரேன்னு சொல்லி அடுத்த நாள் ஜெபத்தோடு போனார், பொறுமையாக இருந்தார். ஆனால் வித்தின் ஃபியூ வீக்ஸில் அந்த முதலாளி அவரே கண்டுபிடிச்சாரு, இவங்க எல்லாம் அபாண்டமாக இவர் மேலே பழி சுமத்துறாங்கன்னு சொல்லி எல்லாரையும் நிற்க வச்சு அந்த மீட்டிங்கில் இவங்கெல்லாம் இதை அவர் கேட்க போகிறாருன்னு நினச்சாங்க. ஆனால் எல்லார் மத்தியிலும் அந்த பாஸ் சொன்னார், இவர் மேலே ஒரு தப்பும் இல்லை, ஆனால் நீங்கள் எல்லாமே பொய்யாய் நீங்கள் குற்றம் சாட்டுறீங்க, இனிமே இவரை இந்த பதவி உயர்வில் இவர் தான் இருப்பார், உங்களுக்கு வேணும்னா வேலை செய்யுங்க, உங்களுக்கு தேவையெல்லாம் நீங்கள் விட்டுட்டு போங்க. அந்த அளவுக்கு கர்த்தர் அவரை தலையை உயர்த்துகிறாராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தலை ஆண்டவர் சொல்லுகிறார், சத்துருக்களுக்கு முன்பாக உன் தலையை நான் என்ன செய்வேன்? உயர்த்துவேன். உனக்காக ஒரு பந்தியை நான் ஆயத்தப்படுத்துவேன். உனக்கு விரோதமாக போராடும் ஆயுதம் என்ன செய்வதில்லை, ஒன்றும் வாய்க்காதே போகும். ஹல்லேலூயா. எப்போ தெரியுமா? நாம முந்திக்கிட்டு போய் சண்டை போடுறேன், நாம் முன்னாடி போய் நம்மளுடைய ரைட்ஸ்க்காக ஏன் இப்படி அப்படி அப்படி நம்ம சொல்லவே தேவையில்லை. நம்ம அமைதியாக இருக்கும்போது கர்த்தர் நமக்காக வழக்காடுகிற தேவனாக அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, நீ நீ யாருக்கு பதில் சொல்லுமோ அந்த இடத்துல பதில் சொல்லு. தேவையில்லாம நீ சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஞானம் இல்லாதவர்கள் அவர்களுக்கு முன்பாக நீ தேவையில்லாம வார்த்தைகளையும் எனர்ஜியும் நம்ம விடும்போது அது நமக்கு அது அப்படியே நம்மளுக்கு தான் திருப்பி பேக் ஃபயர் ஆகுமே தவிர, அமைதியாக நம்ம கர்த்தருடைய பாதத்தில் நம்ம வைக்கும்போது கர்த்தர் நமக்கு யுத்தம் செய்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, ஒவ்வொரு நாய் குறைச்சிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நின்று குறைக்கிற நாய் மேலாம் கல்லடி அடிச்சுட்டு இருக்கும்போது அது என்ன செய்யும்? கல் எடுத்து நம்ம அடித்தா அது திருப்பி தான் என்ன செய்யும்? குறைக்கும், திருப்பி கடிக்க வரும். நீங்கள் பாருங்கள், அது பாட்டு துரத்துனா கூட நீங்கள் அமைதியாக கண்டுக்காமல் அமைதியாக போங்க, அது பாட்டு என்ன செஞ்சிடும்? இவங்ககிட்ட என்ன நடந்தாலும் இது வேலைக்காகாதுன்னு சொல்லி அதுவே என்ன செஞ்சிடும்? அமைதியாக போயிடும். நமக்கு விரோதமாக எழும்புகிறவர்களுக்கு நாம் கொடுக்கிற சிறந்த தண்டனை என்னன்னு சொல்லுங்க பார்ப்போம்? அமைதியாக போகிறது தான். பிசாசானவன், எதிரியானவன் சில வேளைகளில் நமக்கு எதிராக தூண்டி விடுவான். இன்னைக்கு கொஞ்சம் அமைதியாக, இன்னைக்கு கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருக்கிறாங்க, இவங்களை இடுக்கவே விடக்கூடாதுன்னு சொல்லி எதையாவது சொல்லி யாரையாவது தூண்டி விட்டு, அதுவும் முக்கியமாக யார் மூலமாக செய்வான் தெரியுமா? யார் மூலமா? கூட குடும்ப நபர்கள் மூலமாக தான் அவன் என்ன செய்வான்? தூண்டி விடுவான். தேவையில்லாத சொற்களை அவன் எறிவான். ஆனால் பரிசுத்த ஆவியானவருடைய உதவியோடு கூட நம்ம இந்த எசேக்கியா ராஜா சொல்லி அனுப்புகிறார், ரப்சாக்கே என்ன பேசினாலும் நீங்கள் திரும்பி என்ன செய்யாதீங்க, பேசாதீங்க, அமைதியாக இருங்க என்று சொல்லி அனுப்பினதை நாம் பார்க்கிறோம். ஆமென். டிசிப்ளின் ஆஃப் சைலன்ஸ். நம்முடைய வாழ்க்கையில் அமைதியாக இருக்க கற்றுக்கொள்ளும் போது நிறைய பிரச்சனைக்கு நம்ம என்ன செஞ்சிடலாம்? நிறைய பிரச்சனையை நம்ம என்ன செஞ்சிடலாம்? எஸ்கேப் ஆயிடலாம். வேதம் சொல்லுது, இந்த நாவு தான் என்னது? உள்ளதுலேயே மோசமான ஒரு உறுப்பு, இருக்கிறதுலே சின்னது அதுதான், நரம்பு இல்லாதது அதுதான். ஆனால் அது என்ன செய்யும்? பெரிய காட்டையே கொளுத்திரும், வாழ்க்கையே கெடுத்துரும், ஒண்ணுமில்லாம ஆக்கிறோம். இந்த நாவினால எத்தனையோ பிரிந்த குடும்பங்கள் உண்டு, இந்த நாவினால எத்தனையோ உடைந்து போன சபைகள் உண்டு, இந்த நாவினால எத்தனையோ குடும்பங்கள் அழிக்கப்பட்டு இருக்கிறது. எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, எந்த அளவுக்கு நம்ம நாவை ஜாக்கிரதையாய் காத்துக்கொண்டு அமைதியாய் இருக்க நம்மால முடியாது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்யும் போது நிறைய காரியங்களை நாம் மேற்கொள்ள ஜெயிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். ஹல்லேலூயா,
கண்களை மூடி கையை உயர்த்தி ஜெபிப்போம். ஆண்டவரே, என் நாவை நான் காத்துக்கொள்ள எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. எல்லாரும் ஜெபிப்போம். ஆண்டவரே, இந்த நாவினால தேவையில்லாத பிரச்சனைகள், ஆண்டவரே, தேவையில்லாத கோபமும் எரிச்சலான வார்த்தைகள், ஆண்டவரே, என் நாவினால நிறைய நான் பாவம் செஞ்சிடறேன். ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யுங்க. என் நாவை நான் அடக்க எனக்கு உதவி செய்யுங்க. என் நாவின் ஆண்டவரே அப்பா, என் நாவை நீங்க கண்ட்ரோல் எடுங்க. எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. நாவை நீங்க கண்ட்ரோல் எடுங்க ஆவியானவரே. ஆண்டவரே, என் நாவை நீங்க கண்ட்ரோல் எடுங்க. அமைதியா இருக்க எனக்கு உதவி செய்யுங்க. பொறுமையா இருக்க உதவி செய்யும். ஹல்லேலூயா. பொறுமையா இருக்க கர்த்தர் உதவி செய்யும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. டி மைனர். பொறுமையா இருக்க ஹல்லேலூயா எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. தகப்பனே கர்த்தாவே, என் நாவை நீர் பாதுகாத்துக் கொள்ளும். என் ஆண்டவரே, என் நாவை நீர் பாதுகாத்துக் கொள்ளும். அமைதியா இருக்க எனக்கு பொறுமையை தாங்க ஆண்டவரே. எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. சகிப்புத்தன்மையை தாங்க ஆண்டவரே. என் நாவை கர்த்தர் நீர் வேலையடைங்க ஆண்டவரே. என் நாவை ஆண்டவரே, என் வாயை உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறேன். என் வாயில கிருபை நிறைந்த வார்த்தைகள் மாத்திரம் பேசணும். அனாவசியமான வார்த்தைகள் வேண்டாம் ஆண்டவரே. பாவம் செய்கிற வார்த்தைகள் வேண்டாம் ஆண்டவரே. என் நாவை நீர் பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள கர்த்தர் உதவி செய்யும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Jesus. நன்றி ஆண்டவர். சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேலும் நடந்து செல்லுவே. சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேலும் நடந்து செல்லுவே. சாத்தானின் சகல வலிமையை வெல்ல அதிகாரம் எனக்குண்டு. சாத்தானின் சகல வலிமையை வெல்ல அதிகாரம் எனக்கு. சொல்லுங்க, சாத்தானின் சகல வலிமையை வெல்ல அதிகாரம் எனக்குண்டு. அல்லேலூயா, ஆனந்தமே. அல்லேலூயா, ஆனந்தமே. அல்லேலூயா, ஆனந்தமே. அல்லேலூயா, ஆனந்தமே. துதிப்பேன், துதிப்பேன், துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன், துதிப்பேன், துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன், துதிப்பேன், துதித்துக் கொண்டே இருப்பேன். உன்னதர் மறைவில் வல்லவர் நிழலில் என்றும் தங்குவேன். நல்ல கரங்களை தட்டி பாடுவோமா? விசுவாசத்தோடு கூட என்றும் உம்முடைய நிழலில் தங்குவேன் ஆண்டவரே. தேவனை நோக்கி அடைக்கலப்பாறை என்றே சொல்லுவேன். தேவனை நோக்கி அடைக்கலப்பாறை என்றே சொல்லுவேன். அல்லேலூயா, ஆனந்தமே. ஆனந்தமே. அல்லேலூயா, ஆனந்தமே. அல்லேலூயா, ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேருடைய வாழ்க்கையில இந்த பிசாசானவன் சிங்கத்தை போல கெர்ச்சித்துக் கொண்டிருக்கிறான்? எத்தனை பேரோட வாழ்க்கையில இந்த பிசாசானவன் அப்பப்ப அப்படியே சீறி சீறி பயமுறுத்தி கொண்டிருக்கிறான்? பயத்தோட இருக்கீங்களா? என் வாழ்க்கை இப்படியே தான் இருக்கும்னு பயத்தோட இருக்கீங்களா? இன்னைக்கு ராத்திரி ஆண்டவர் உங்களுக்கு திரும்பவுமாய் ஒரு புதிய உடன்படிக்கை அவர் செய்ததை அவர் திரும்பவுமாய் நினைவு கூறுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேலும் நடந்து செல்வேன். அப்படின்னா அவன் காலின் கீழே இருக்கிறான். அவனுடைய தலையை சிலுவையில நசுக்கினவர் உங்களோடு கூட என்னோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. சாத்தானின் சகல வலிமையை வெல்ல அதிகாரம் எனக்கு உண்டுன்னு சொல்றவங்க எல்லாம் கைவிட்டு சொல்லுங்க. சாத்தானின் சகல வலிமையை வெல்ல எனக்கு அதிகாரம். உங்களுக்கு அதிகாரம் இருக்கா? சொல்றத பார்த்தா அப்படி தெரியலையே. சகல வலிமையை வெல்ல அதிகாரம் எனக்கு உண்டு. ஹல்லேலூயா. சொல்லுவோமா? சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேலும் நடந்து செல்லுவேன். விசுவாசத்தோடு சொல்லுமா? சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேலும் நடந்து செல்லுவேன். சாத்தானின் சகல வலிமையை வெல்ல அதிகாரம் எனக்குண்டு. சாத்தானின் சகல
சாத்தானின் சகல வல்லமையை அதிகாரங்களை மேற்கொள்ள நமக்கு என்ன உண்டு? அதிகாரம் நமக்குண்டு. ஏனென்றால் நமக்குள்ளே இருக்கிறவர் அவர் பெரியவர். பாருங்க, முதலாவது நம்ம என்ன பார்த்தோம்? ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம்? அவன் டிசெப்ஷன் ஆஃப் எனிமி. நம்முடைய எதிராளியானவன் நம்மை எப்படி வஞ்சிப்பான்? சொல்லுங்க, எப்படி வஞ்சிப்பான்? பொய்களை சொல்லி வஞ்சிப்பான். எதிரியானவன் எப்போதுமே நம்மளை என்ன செய்வான்? ஏமாத்துறதுக்கு தேவையில்லாத வார்த்தைகளை பேசுவான். நாம எப்படி இருக்கணும்? எப்படி இருக்கணும்? விழிப்பா இருக்கணும். ஹல்லேலூயா. தூங்கிக்கிட்டு இருந்தோம், ஜாக்கிரதையா இல்லை, அவன் நம்மளை வஞ்சி தருவான், அழ வச்சிருவான், நம்மளை ஒண்ணு இல்லாம ஆக்கிடுவான். எப்ப பார்த்தாலும் கவலையா தேம்பி தேம்பி அழுது நம்ம முறுமுறுத்து கொண்டே இப்படியே நம்முடைய வாழ்க்கையை முடித்து விடுவான். அவனுடைய வஞ்சனைக்கு இடம் கொடுக்காம இருக்கும்போது கர்த்தர் அவனுக்கு முன்பாக நம் தலையை நிமிர்த்துகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இரண்டாவது நம்ம பார்த்தோம் டிசிப்ளின் ஆஃப் சைலன்ஸ். நம்முடைய வாழ்க்கையில நமக்கு விரோதமாக எதிரியானவன் பொய்களை பேசும்போது நாம எப்படி இருக்கணும்? அமைதியா இருக்கணும். மனுஷங்க மூலமா தான் வருவான், ஆனால் நாம யுத்தம் செஞ்சுட்டா கர்த்தர் அமைதியாயிடுவார். நீங்கள் சொல்லுங்க, நாமளே சமாளிச்சுக்கலாமா இல்லை உங்களுக்காக கர்த்தர் யுத்தம் செய்யணுமா? கர்த்தர் யுத்தம் செய்ய வேண்டும். ஆமென். அப்போ கர்த்தர் யுத்தம் செய்யணும், நம்ம எப்படி இருக்கணும்? அமைதியாக இருக்கணும். வரிஞ்சு கட்டிட்டு சண்டைக்கு போகக்கூடாது. யார் எனக்கு கம்ப்ளைண்ட் வரக்க, உங்கள் சர்ச் மெம்பர் ஐயோ வாயை திறந்தா அவ்வளோதான் அப்படின்னு, அப்படிப்பட்ட பேரை ஒரு நாள் வாங்கி கொடுத்துடாதீங்க. கர்த்தர் ஆவியானவர் துக்கப்படுவார். நாம் அமைதியாக இருக்கும்போது கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்வார். ஹல்லேலூயா. மூன்றாவது நம்ம பார்க்கிறோம், எசேக்கியா ராஜா என்ன பண்ணாருன்னு பார்க்கிறோம். என்ன பண்றாரு? 37ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். சேர்ந்து எல்லாரும் வாசிப்போமா? 37:1ஆம் வசனம். ராஜாவாக எசேக்கியா அதை கேட்டபோது, எதை கேட்டபோது? அதை கேட்டபோது, அதான் எதை? பொய்ய கேட்டபோது, பயமுறுத்தலை கேட்டபோது, அச்சுறுத்தலை கேட்டபோது, விரோதமான வார்த்தைகளை கேட்டபோது இந்த எசேக்கியா ராஜா என்ன செய்தாரு? வஸ்திரங்களை கிழித்து ரட்டு உடுத்திக்கொண்டு கர்த்தருடைய ஆலயத்திலே பிரவேசித்து எங்க போனாரு? சத்தமா எங்க போனாரு? கர்த்தருடைய ஆலயத்தில் போய் வேகமா போர்க்களத்துல எல்லாரையும் ரெடி பண்ணி, இந்த ரப்சாக்கேக்கு என்ன திமிரு இருந்தா இவன் இப்படி பேசுவான், யாரை பார்த்து இப்படி பேசுவான் பார், இவனை ஒரு கை என்னோட பவரை காமிக்கிறேன், நான் யாருன்றத காமிக்கிறேன்னு சொன்னாரா? வேகமா சோல்ஜர்ஸ் எல்லாம் எல்லாரையும் ரெடி பண்ணாரா? இல்ல. எங்க போனாரு? சத்தமா எங்க போனாரு? கர்த்தருடைய ஆலயத்தில் அவர் பிரவேசித்தார். அமைதியா இருந்தார். நேர கர்த்தருடைய ஆலயத்தில் அவர் பிரவேசித்து என்ன பண்றாருன்னு பாருங்க. அதுக்கப்புறமா நம்மளுக்கு நேரம் இல்லை. இவன் என்ன பண்றான்? ராஜாவாகிய அந்த சனகரிப் ஒரு பெரிய நிருபத்தை லெட்டரை கொடுத்து அனுப்புறான். போய் கொடு ராஜாட்ட, அவனை உண்டு இல்லைன்னு பண்றேன் பாரு நான் அப்படின்னு சொல்லி அவனை பயமுறுத்தி ஒரு லெட்டரை கொடுத்து அனுப்புறான். இந்த எசேக்கியா ராஜா என்ன பண்றாருன்னு பாருங்க. 14ஆம் வசனம் வாசிப்போமா? எசேக்கியா ஸ்தானபதிகளின் கையில் இருந்த நிருபத்தை வாங்கி வாசித்தான். எசேக்கியா ராஜா என்ன பண்றாரு? அந்த லெட்டரை வாங்கி வாசிக்கிறார். அந்த லெட்டர்ல என்ன இருக்கு? அச்சுறுத்தல், பயமுறுத்துறது, பொய், பயமுறுத்துற ஒரு காரியத்தை எழுதி அனுப்புறான. இந்த எசேக்கியா ராஜா என்ன பண்றாரு? அந்த லெட்டரை வாங்கி வாசிச்சுட்டு என்ன பண்றாரு? கர்த்தருடைய ஆலயத்துக்கு போய் கர்த்தருக்கு முன்பாக விரித்து அந்த லெட்டரை எங்க வச்சாரு? கர்த்தருக்கு முன்பாக அந்த லெட்டரை விரிச்சு என்ன சொல்றாரு பாருங்க. 15ஆம் வசனம். எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமா? 15ஆம் வசனம். கர்த்தரை நோக்கி. யாரை நோக்கி? கர்த்தரை நோக்கி. அவர் படைய நோக்கினாரா? இல்ல அமைச்சரை நோக்கினாரா? எல்லாரையும் தளபதிகளாம் கூப்பிட்டாரா? ஏதாவது பிளான் பண்ணாரா? இல்ல. யாரை நோக்கி பார்த்தாரு? கர்த்தரை நோக்கி. 16ஆம் வசனம். சேனைகளின் கர்த்தாவே. 17ஆம் வசனம் என்ன சொல்றாரு? கர்த்தாவே. 18ஆம் வசனம் என்ன சொல்றாரு? கர்த்தாவே. 20ஆம் வசனம் என்ன சொல்றாரு? இப்பொழுதும் எங்கள் தேவனாகிய கர்த்தாவே. இதெல்லாம் நீங்க வாசிச்சு பாத்தீங்க அப்படின்னா அவர் ஆண்டவரை நோக்கி சொல்றாரு. ஆண்டவரே எப்படி பேசுறான் பாருங்கப்பா,
உங்க பிள்ளைகளை எப்படி பேசுறான் பாருங்க ஆண்டவரே, எப்படி பயமுறுத்துறான் பாருங்க ஆண்டவரே. நீர் பாரும் ஆண்டவரே, நீர் சேனைகளின் தேவனாகிய கர்த்தர், நீர் ஜீவனுள்ள தேவன், நீர் சத்துருவின் கைகளுக்கு விடுவிக்க வல்லமையுள்ள தேவன், உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அவன் ஆண்டவரிடத்துல தன்னுடைய அறிக்கையை அவன் சமர்ப்பித்தான். He depended on God. Totally he depended on God. முழுவதுமாய் அவன் கர்த்தரை சார்ந்து கொண்டான். ஆமென். கர்த்தரை அவன் தேடினான். அவன் பேனிக் ஆகல, பயந்து போல. கவர்மெண்ட்ல இருந்து ஏதாவது சூறா வந்திருக்கா? கடன்காரன் வீட்டை நோக்கி வந்து பயமுறுத்துறானா? இல்ல குடும்ப சூழ்நிலைகள், என்னால டியூ கட்ட முடியல, என்னால இதை பண்ண முடியல, எனக்கு வேலை இல்லை, இல்ல டாக்டரோட ரிப்போர்ட் அச்சுறுத்தல், பயம், டாக்டர் ரிப்போர்ட் எல்லாம் வேற மாதிரி இருக்கா? எசேக்கியா ராஜா செய்தது போல கர்த்தருடைய சமூகத்துல வந்து அந்த லெட்டரை வைத்தான். காரியங்களை கர்த்தருடைய சமூகத்துக்கு கொண்டு வந்தான். இன்னைக்கு எத்தனையோ வீட்லயே யூடியூப் இருக்கு, வீட்லயே இருந்து பார்த்துட்டு இருக்காங்க. இல்ல, கர்த்தருடைய ஆலயத்துல தேவ பிரசன்னம் இருக்கும். ஹல்லேலூயா. ஒருவேளை நாம இம்பர்ஃபெக்ட் பீப்புளா இருக்கும். எந்த சர்ச்லயும் 100% பர்ஃபெக்ட் ஆனவங்கள, இம்பர்ஃபெக்ட் பீப்புள் தான் சர்ச்சுக்கு வருவாங்க. சரியில்லாதவங்க தான் ஆண்டவருடைய ஆலயத்துக்கு வருவாங்க. ஆனா வருகிற சரியில்லாதவர்களை சரிபடுத்துகிற இடம் தேவ பிரசன்னம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிசாசானவன் நம்மள வஞ்சிப்பான். அங்க போவாத, அவங்க அப்படி பேசுறாங்க, இப்படி பேசுறாங்க, இதை செய்ய அவனோட தந்திரம் அப்படியே பிரிப்பான். பிரிச்சுட்டு தான் அதுக்கப்புறம் அவனுடைய வேலையை காண்பிப்பான். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய சமூகத்துக்கு எசேக்கியா ராஜா வந்தது போல அவன் தேவ சமூகத்துக்கு வந்த போது பெரிய காரியத்தை கர்த்தர் செய்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 36ஆம் வசனம் பாருங்க. அப்பொழுது 37ஆம் அதிகாரத்துல 36ஆம் வசனம், அப்பொழுது கர்த்தருடைய தூதன் புறப்பட்டு அசீரியரின் பாளையத்தில் 1,95,000 பேரை சங்கரித்தான். அது மாத்திரம் இல்ல, இந்த தூதனே சங்கரிக்கிறான். கர்த்தர் தூதனை அனுப்புகிறார். ஆமென். மனுஷனை நம்பி போனா மனுஷன் சொல்லுவான், நான் பாத்துக்கிறேன், நான் ஏதாவது செய்யறேன், நான் உனக்கு ரெக்கமெண்ட் பண்றேன். ஆனா சாசமுள்ள மனுஷன் மாறி போவான். கர்த்தரிடத்துல நோக்கும் போது கர்த்தர் தூதனை உனக்காக அனுப்புவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உனக்காக யுத்தம் செய்ய தூதர்களை அனுப்புகிற வல்லமையுள்ள தேவன். ஆமென். எப்படி நடக்கும் தெரியாது, ஆனா நடக்கும். கர்த்தர் செய்வார். ஆமென். விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். ஹல்லேலூயா. தூதனை அனுப்புறாரு, எல்லாத்தையும் சங்கரிக்கிறார். இவன் பயந்துட்டான். சனகரிப் ராஜா என்ன சொன்னா, எனக்கு விரோதமா வர்றது யாருன்னு பாத்துறோம், வாயான்னு சொன்னான். ஆனா இப்போ தேவ தூதன் இறங்கி களத்துல இறங்கி செயல்பட்ட போது பயந்து ஓடி போய் நினிவேல போய் ஒளிஞ்சிக்கிறான். ஒளிஞ்சிக்கும் போது என்ன நடக்குது? சொந்த பிள்ளைங்களே என்ன பண்றாங்க? அவனை வெட்டுறாங்க. அடுத்த வசனத்தை நம்ம பார்த்தோம் அப்படின்னா பாருங்க, 38ஆம் வசனம், அந்த லாஸ்ட் வசனம் எல்லாம் சேர்ந்து வாசிப்போமா? அவன் தன் தேவனாகிய நிஸ்ரோக்கின் கோவிலிலே பணிந்து கொள்ளுகிற போது அவன் குமாரராகிய அத்ராமலைக்கும் சரத்தேரும் அவனை பட்டயத்தினால் என்ன செய்தாங்க? வெட்டி போட்டாங்க. கர்த்தர் அவருக்கு விரோதமாக எழும்புகிறவங்களா இருக்கட்டும், அவருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்புகிறவங்களா இருக்கட்டும், நம்ம அமைதியா இருக்கும்போது கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்வார். ஹல்லேலூயா. நாம எதிர் எழுந்தினோம்னா அவர் நமக்காக யுத்தம் செய்ய மாட்டார். உங்களோட சாய்ஸ். உங்களுக்காக நீங்க வழக்காட போறீங்களா, போராட போறீங்களா, கர்த்தர் பார்த்துக் கொள்வார் என்ற அமைதியா இருக்க போறீங்களா? 3 காரியங்களை இன்றைக்கு நம்ம பார்த்தோம். பயங்கர புயல் அடிச்சிட்டு இருந்தாலும் குழந்தையானது காத்தடிக்குது. ஆனா அந்த குழந்தையானது அப்பாவோட கையை இறுகி பற்றி இருக்குமானால் எவ்வளோ புயல் வந்தாலும் எவ்வளோ வெள்ளம் வந்தாலும் என் அப்பா என்னை பிடிச்சிருக்கிறார், என் அப்பா என்னை தூக்கி கொள்வார், என் அப்பா ஒரு நாளும் என்னை விட மாட்டார் என்ற குழந்தையின் நம்பிக்கை அப்பாவின் மீது இருப்பது போல, எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளை, உங்க நம்பிக்கை கர்த்தர் மீது இருக்கும்போது உங்களை பிரச்சனை வேணா பெருசா இருக்கலாம், உங்களை போராட்டம் வேணா பெருசா இருக்கலாம், ஆனால் உங்களுக்குள்ளா இருக்கிற தேவன் அவர் பெரியவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிசாசின் சோதனை பெருகிட்டாலும்,
சோர்ந்து போகாமல் முன் செல்ல கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். ஹல்லேலூயா. பிசாசின் சோதனை பெருகிட்டாலும் சோர்ந்து போகாமல் முன் செல்லவே. பிசாசின் சோதனை பெருகிட்டாலும் சோர்ந்து போகாமல் முன் செல்லவே. உலகமும் மாமிசமும் மயக்கிட்டாலும் மயங்கிடாமல் முன்னேறவே. உலகமும் மாமிசமும் மயக்கிட்டாலும் மயங்கிடாமல் முன்னேறவே. இயேசு போதுமே போதுமே, இயேசு போதுமே போதுமே. எந்த நாளிலுமே எந்நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. எந்த நாளிலுமே எந்நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. எல்லாரும் கண்களை மூடுவோமா? இந்த மாலை வேளை எத்தனை பேர் முழு நிச்சயமாய் நீங்க நம்புறீங்க? பிசாசின் சோதனை பெருகிட்டாலும் என் இயேசு எனக்கு போதும். சத்துருவை ஜெயித்தவர் எனக்கு போதும். எனக்காய் யுத்தம் செய்பவர் எனக்கு போதும். எனக்காய் வழக்காடுகிறவர் எனக்கு இருக்கிறார். எனக்காய் ஜீவனை விட்டவர் என்னோடு கூட இருக்கிறார். உயிர் தெழுந்தவர் என்னோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க எழுந்தவரே. எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க எழுந்தவரே. என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே. என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே. இயேசு போதுமே. சொல்லுங்க சொல்லுங்க, இயேசு போதுமே, இயேசு போதுமே. எந்த நாளிலுமே எந்நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. எல்லா நாளிலுமே எந்நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. எந்த நிலையில இருந்தாலும் இயேசு எனக்கு போதும்னு சொல்றவங்க கையை வெட்டி சொல்லுங்க. அவர்கிட்ட சொல்லுங்க, என்ன நிலையில நான் இருந்தாலும் நீர் எனக்கு போதும் ஆண்டவரே. எல்லா சூழ்நிலையிலும் நீர் எனக்கு போதும். மனிதர் என்னை கைவிட்டாலும் நீர் எனக்கு போதும். என் மாமிசம் ஆண்டவரே அப்பா பலனை இழந்து போனாலும் நீர் எனக்கு போதும். எனக்கு ஐஸ்வர்யம் இல்லாமல் போனாலும் நீர் எனக்கு போதும். ஆண்டவரே நான் நம்பினவர் என்னை நற்றாட்டில் விட்டாலும் நீர் எனக்கு போதும். நீர் எனக்கு போதும். நீங்க சொல்ல 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 அவர் உங்களை கையே விட மாட்டாரு. அவர் உங்களை ஒரு நாள் விட்டு விலக மாட்டாரு. அப்பா உங்க குரலை கேட்கட்டும். அப்பா உங்க சத்தத்தை கேட்கட்டும். இந்த ராத்திரி வேளையில சொல்லுங்க, ஆண்டவரே என் எதிர்காலத்துக்கு நீர் எனக்கு போதும். என் நம்பிக்கை இல்லாத சூழ்நிலையில உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன். ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, வாயை திறந்து அப்பாவை நோக்கி கூப்பிடுங்க. உங்களை விடுவிக்கிறவர் அவர் மாத்திரமே. உங்களை நடத்துகிறவர் அவர் மாத்திரமே. உங்களை பெயர் சொல்லி அழைத்தவர் அவர் மாத்திரமே. ஹல்லேலூயா. சூழ்நிலைகளை மாற்றுகிறவர் அவர் மாத்திரமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நம்புவேன் இயேசு ஒருவரை. நம்புவேன் இயேசு ஒருவரை. அவரை பார்த்து சொல்லுமா, நம்புவேன் இயேசு உம்மையே. நம்புவேன் இயேசு உம்மையே. என் நம்பிக்கையின் அஸ்திவாரம் நீர் அல்லவோ ஆண்டவரே. எல்லாரும் கண்களை மூடி இருக்கிற வேளையில ஆண்டவர் தெளிவாய் பேசிக்கொண்டிருக்கிறார். பிசாசானுடைய பொய்கள் என்னை அடிக்கடி சோர்ந்து போக பண்ணுகிறது. என் விசுவாசத்தை குலைக்கிறது.
ஆனால் எனக்கு தெளிவாய் ஆண்டவர் என்னோடு கூட பேசினார். எனக்காய் வழக்காடுகிற ஒருவர் உண்டு. என் நம்பிக்கையை நான் அவர் மீது பதிக்கிறேன். என்னுடைய நம்பிக்கையை நான் அவர் மீது வைக்கிறேன். ஒரு விசை இன்னுமாய் நான் ஆண்டவரை சார்ந்திருக்க, மனுஷனை அல்ல. இந்த எசேக்கியா ராஜாவை போல கர்த்தரையே நம்ப, தேவ பிரசன்னத்துக்கு நான் ஓடி வரேன். ஆண்டவருடைய பிரசன்னத்தை, ஆலயத்தை நான் முக்கியப்படுத்த, எல்லா சூழ்நிலைகளும் கர்த்தருடைய பாதத்தை தேட எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. கர்த்தர் எனக்கு உதவி செய்யணும். நான் சோர்ந்து போயிருக்கிறேன். என் வாயினால நான் நிறைய பிரச்சனையை நானே தேடி வச்சிருக்கிறேன். தேவையில்லாத வார்த்தைகளை பேசி. ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும். நான் இனிமே அமைதியா இருக்கேன். நான் அர்ப்பணிக்க போறேன். எனக்காக கர்த்தர் யுத்தம் செய்யட்டும். நான் அமைதியா இருக்க என்னை அர்ப்பணிக்கிறேன். கர்த்தரை சார்ந்திருக்க நான் அர்ப்பணிக்கிறேன். முற்றிலுமாய் நான் கர்த்தரையே நம்பி இருக்கேன். ஆண்டவரே நான் அர்ப்பணிக்கிறேன்னு சொல்றவங்க எல்லாரும் கண்களை மூடி இருக்கிற வேளையில் அவருடைய சமூகத்தில் எழுந்து நிற்போம். எல்லாரும் யாரும் பார்க்க வேண்டாம், அங்கே எங்கே வேடிக்கை பார்க்க வேண்டாம். உங்களுக்கும் தேவனுக்கும் உரியது. Hallelujah. 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 Hallelujah, Jesus. Thank you. Hallelujah, Jesus. நன்றி ஆண்டவரே. பலவீன நேரம் கிருபை உனக்கு போதும். உன் பலவீனத்தில் பலன் தருவேன் என்றே. பலவீன நேரம் கிருபை உனக்கு போதும். உன் பலவீனத்தில் பலன் தருவேன் என்றே. நிழல் போல என் வாழ்வில் வருபவரே, நிழலாக துணை நின்று காப்பவரே, நீ போதும் என் வாழ்விலே. இயேசையா நீர் போதும் என் வாழ்விலே. நீர் போதும் என் வாழ்விலே. இயேசையா நீர் போதும் என் வாழ்விலே. உண்மையாய் அவர் போதும் என்று சொல்லுகிறவங்க உங்களுடைய இருதயத்துல கையை வைத்து, நீங்க எனக்கு போதும் ஆண்டவரே. உண்மையாய் உம்மை மாத்திரம் நம்பி, அப்பா உம்மை நம்பி இருக்க, எனக்கு எதிராக வருகிற சத்துருவின் சூழ்ச்சிகளுக்கு, வஞ்சனையான வார்த்தைகளுக்கு, பொய்களுக்கு ஆண்டவரே அப்பா சத்தத்துக்கு நான் செவி கொடுக்காமல், அந்த சத்தமானது ஒருபோது என்னை பாதிப்புக்கு உள்ளாக ஆண்டவரே, இந்த ஏமாற்றத்தை ஆண்டவரே இடம் கொடுக்காம, ஏமாற்றத்துக்கு இடம் கொடுக்காம ஆண்டவரே கர்த்தருடைய வார்த்தையில நான் நிற்க, கர்த்தருடைய வார்த்தையில பலப்பட, உம்முடைய சமூகத்தில் என்னை நான் திடப்படுத்திக் கொள்ள, உம்முடைய சமூகத்தை நான் ஆண்டவரே அப்பா ஆண்டவரே என்னுடைய சோர்ஸ் ஆஃப் ஸ்ட்ரெங்தா நான் வைக்க கர்த்தர் எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. அப்பா அப்படியே கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து எழுந்து நிற்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய ஊழியக்காரியாக ஆண்டவரே உம்முடைய பாதத்தில் நான் அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் அப்பா உம்மை நம்புவேன் என்று சொல்லி, நீர் போதும் என்று சொல்லி இருக்கிறாங்க ஆண்டவரே. அப்பா ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் பலப்படுத்துவீராக, ஒவ்வொருவரையும் திடப்படுத்துவீராக ஆண்டவரே. கர்த்தாவே நாவை உம்முடைய அக்கினியின் தழலாய் நீர் தொடும்படியாய் ஜெபிக்கிறோம். உம்மை நோக்கி பார்க்க கர்த்தாவே, உம்மையே நம்பி இருக்க, சார்ந்திருக்க கர்த்தர் ஒவ்வொருவரையும் பலப்படுத்த வேணுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya. உம்முடைய பலத்த கரத்துக்குள்ள ஒவ்வொருவரையும் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் பலப்படுத்தும், திடப்படுத்தும், தைரியப்படுத்தும். துதி கன மகிமையா உமக்கு செலுத்தி இன்ப இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். சத்தமா சொல்லுவோம் ஆமென். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். நமக்குள்ளா இருக்கிற தேவன் பெரியவராய் அவர் இருக்கிறார்.